மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் வார்ப்பிக்கப்பட்ட அவரது தலகர்த்தர்களிலே ஒருவர் என்பதை திராவிட இயக்க அரசியலிலே மாணவராக வளர்ந்தபோது நான் அறிந்திருக்கின்றேன். அவரது சட்டமன்ற உரைகள் பலவற்றையும் அப்போது படிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். இந்த சபையை அலங்கரிக்கின்றவர்கள் பலர் இளைஞர்களாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தை நடத்துவதற்கு முதிய அனுபவமும் அதற்கேற்ற பக்குவமும் வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் பேரவைத் தலைவரை தேர்வு செய்திருக்கின்ற புதிய தமிழ்நாடு அரசுக்கு, அதனுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் சக எதிர்க்கட்சிகளும் பாராட்டுக்கு உரியவர்கள்தான். ஐயா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளுவர் சொல்லுகிறார், யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவர் சொல்லுகிற அதே நேரத்தில் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்பதையும் அவரே குறிப்பிடுகிறார். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் விசித்திரங்களில் ஒன்று, ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவரைத்தான் நடுநிலை தவறாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று இருக்கையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அமர வைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை அரசியல் சட்டத்தினுடைய விசித்திரமாக கருதாமல் அன்றைக்கு அதை எழுதியவர்கள் நல்ல நோக்கத்தில் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்து பேசுவதை சுட்டிக்காட்டுகின்ற குறைகளை இடித்துரைப்பதாக கருதிவிடாமல் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் அதை சொல்லுகிறோம் என்கிற அடிப்படையில் ஆளும் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளத்தக்க அந்த பக்குவத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நல்ல முதிர்ச்சியோடு இந்த கடமையை செய்வீர்கள் என்பது எங்களுக்கு உணர முடிகிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற அந்த அடிப்படையில் இளைய வயதில் ஒரு பேரவை துணைத் தலைவரையும் அமர்த்தி முதியவர்களையும் இளைஞர்களையும் ஒரு சேர நீங்கள் உருவாக்கி இருப்பது ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஆகவே இங்கே பல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போல மக்களின் குரலை, தமிழினத்தின் குரலை எங்களுக்கென்று பேசுவதற்கு நாதி இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற குரலை எதிரொலிக்கின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் தான் மனது வைத்து உருவாக்கி தர வேண்டும். எதிர்க்கட்சி என்பது சோறு இல்லாத அகப்பையை போன்றது, ஆளுங்கட்சி என்பது சோறு நிறைந்திருக்கின்ற அகப்பையை போன்றது. எதிர்க்கட்சிகள் நாங்கள் வெறும் அகப்பையில் எப்படி வேண்டுமானாலும் சுழற்றுவோம். ஆளுங்கட்சி வரிசையிலே இருக்கின்றவர்கள் சோறு அகப்பையிலே இருப்பதால் பக்குவமாத்தான் சுழற்ற வேண்டி இருக்கும். ஆகவே அதற்கேற்ற முறையில் எங்களுக்கு வாய்ப்பினை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு, இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழனின் குரலாக எதிரொலித்த தலைவர் வைகோ அவர்கள் சார்பில், இயக்கத்தின் இளைய தலைவர், தமிழ்நாடு அரசியல் களம் கவனிக்கின்ற துரை வைகோ எம்பி அவர்கள் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உளமாற மனதார வாழ்த்துகிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. தமிமுன் அன்சாரி அவர்கள்.